Hello everyone, welcome back to Banu Kitchen. நாம இன்னைக்கு பக்ரீத் ஸ்பெஷலா என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நாட்டு கோழி பிரியாணி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. 1 கிலோ பிரியாணி தம் பிரியாணி செய்ய போறோங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே அளவுகளோட செய்யுங்க. உங்களுக்கும் அரிசி குழையாம இதே மாதிரி வெரையா டேஸ்டா சூப்பராவே வரும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நடுவுல நான் டிப்ஸ் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ரைஸ் வந்து குழையாம வெரையா வர்றதுக்கு என்னென்னலாம் டிப்ஸ் இருக்கோ அது கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. நாம இங்க 1 கிலோ பிரியாணி செய்ய போறோங்க. 1 கிலோ பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு ஊற வச்சிருங்க. அடுத்து 1 கிலோ பிரியாணி செய்யறதுக்கு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல 150 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சமா கல்பாசி, 4 ஏலக்காய், 5 கிராம்பு. இது எல்லாத்தையும் மிதமான சூட்ல இதை சேர்த்துட்டு அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இதுல 400 கிராம் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்லைஸா நறுக்கி தாங்க சேர்க்கணும். வெங்காயத்தை நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே வச்சு இந்த வெங்காயம் நல்லா செவக்க வதக்கணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வெங்காயம் சரியா வதங்கல அப்படின்னா பிரியாணி டேஸ்ட் முழுசாவே மாறிடும். இது வதங்கட்டும். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் பாக்குறேன். எக்ஸாக்டா ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு இருக்கணுங்க. வெங்காயம் பாருங்க நல்லா செவந்து இருக்கணும். இந்த சமயத்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கழுவுன கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய் இதெல்லாமே கழுவிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. கட்டுப்படி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டு புதினா எடுத்துக்கோங்க. சின்ன கட்டு வந்து கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இதை நல்லா எண்ணெயிலேயே 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. அந்த இலைகள்லாம் பாருங்க நல்லா சுருங்கிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெயில வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில இறங்கும். அடுத்து நாம இதுல ஒரு 150 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுத சேர்த்ததும் அடுப்பு தீய மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. டைம் பிரகாரம் நான் சொல்றது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா ரொம்ப கசப்பாயிடும். 1 நிமிஷம் மட்டும் மிதமான சூட்டுல வதக்கிட்டு அடுத்து நாம இதுல மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூளை நான் சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க சேர்த்துக்கோங்க. 1ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. எண்ணெய் அழகா மேல பிரிஞ்சு வரும். 1 நிமிஷம் மிதமான சூட்டுல வதக்குங்க. இன்னும் மிளகாத்தூள் போட்டதும் கருகிடும். 1 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் இதுல நாம ஒரு 200 கிராம் அளவுக்கு தயிரை சேர்த்துக்கோங்க. நல்ல திக்கான தயிரா சேர்த்துக்கோங்க. புளிப்பான தயிர் வேண்டாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு மிதமான சூட்டுல 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பாருங்க 2 நிமிஷம் இது நல்லா வதக்குங்க. மேல அழகா எண்ணெய் மிதந்து வரும். இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. அடுப்பு தீய மிதமான சூட்டுல வச்சு வதக்குங்க. பாருங்க எண்ணெய் எப்படி அழகா வந்திருக்கு பாருங்க. இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இந்த சமயத்துல நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாங்க. 300 கிராம் தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. அப்பதான் சீக்கிரம் வந்து தக்காளி வேகும். இந்த தக்காளியை சேர்த்துட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சு வரணுங்க. இந்த மசாலாவே எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அப்பதான் டேஸ்டும் நமக்கு சூப்பரா இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாருங்க இது கொஞ்ச நேரம் வேகட்டவங்க. ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்லயே நல்லா வதக்கிட்டே இருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். பாருங்க நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும் மசாலா. இப்போதான் நாம வந்து சிக்கனை ஆட் பண்ணோம். நாட்டுக்கோழி 1 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. தண்ணியை ஃபுல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதை அந்த மசாலாலேயே நல்லா பிரட்டிக்கோங்க. நார்மல் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் என்ன வித்தியாசம்னா நார்மல் கோழி கொஞ்சம் சீக்கிரம் வெந்துருவாங்க. நாட்டுக்கோழி வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால இது ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் இதை நம்ம வேக விடணுங்க.
நம்ம மட்டன் பிரியாணி செஞ்சிருப்போம், சிக்கன் பிரியாணி செஞ்சிருப்போம். இந்த நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஏன்னா அந்த நாட்டுக்கோழியில இருக்கிற ஃப்ளேவர் வந்து அந்த அளவுக்கு பிரியாணில சூப்பரா இறங்கும். இதுல நாம இப்போ ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணிய இதுல சேர்த்துட்டு, இந்த சிக்கன நம்ம வேக வைக்க போறோங்க. மூடிய போட்டு மிதமான சூட்ல ஒரு 10லருந்து 15 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் மாத்தி மாத்தி இத நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸாக்ட் டைம் படி பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல சிக்கன் நல்லா வெந்துடுச்சுங்க. ஒரு சிக்கன் எடுத்து பாருங்க. சாஃப்ட்டா இருந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நாம இதுல 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. எனக்கு வந்து 3, 4 கப் அளவுக்கு ரைஸ் வந்தது. நான் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமா உப்பையும் சேர்த்துக்கோங்க. அரிசி அளவு கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. நீங்க எந்த கிளாஸ்ல அரிசி அளக்குறீங்களோ அந்த கிளாஸ்ல 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. இதுதான் மெஷர்மெண்ட். இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. இது கொதி வந்த பிறகு தான் நம்ம ஊற வச்ச அரிசியை இதுல சேர்க்க போறோம். பாருங்க நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிச்ச பிறகு இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதுல சேர்த்துக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி தான் சேர்க்கணும். 1 கிளாஸ் எடுத்தீங்கன்னா 1 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. இதை கலந்து விட்டுருங்க ஒரு வாட்டி. அரிசிய நம்ம தனியா வேக வச்சு கூட இதுல சேர்த்துக்கலாங்க. முக்கால் வேக வச்சு கூட இதுல நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா எனக்கு இந்த மாதிரி செய்யறது வந்து ரொம்ப ஈஸி. அதனால நான் டைரக்டா அரிசியை இதுல சேர்த்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் சம அளவுக்கு வரணுங்க. ஹை ஃப்ளேம்ல ஒரு 3 நிமிஷம் வச்சீங்கன்னா பாருங்க இந்த அளவுக்கு சம அளவுக்கு வரணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும்ங்க. நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்க இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். அரிசியும் தண்ணியும் சம அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் தண்ணி கம்மியா இருக்கக்கூடாது, ரொம்பவும் அதிகமாவும் இருக்கக்கூடாது. கரெக்ட் சம அளவுக்கு இருக்கணுங்க. இந்த சமயத்துல நம்ம மூடியை போட்டு தம் வைக்க போறோங்க. மூடியை போட்டு லோ ஃப்ளேம்க்கு மாத்திட்டு 15 நிமிஷம் இதை நம்ம தம் வைக்கணும். இதுக்கு மேல சுடு தண்ணியோ இல்ல கல்லோ ஏதாவது வெயிட்டான பொருளா இதுல வச்சுட்டு இதை நம்ம தம் வைக்கலாங்க. எக்ஸாக்ட் டைம் படி 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மேல இருக்கிற கல்லை எடுத்துட்டு இது ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் கொடுங்க. ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க அரிசி எவ்வளோ வெரையா எப்படி வெந்திருக்கு பாருங்க. மேல பாருங்க அரிசி குச்சி குச்சியா இருக்குங்க. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி, கரெக்ட் ஸ்டேஜ். பிரியாணி பர்ஃபெக்டா வந்திருக்கு. இதே மெத்தடை நீங்க கரெக்டா கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பிரியாணி இது சூப்பராகவே வருங்க. இந்த பிரியாணியை நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா சூப்பரா இருக்கும். எப்பவுமே பிரியாணி எடுக்கும் போது சைடு கார்னர்ஸ்ல இருந்து எடுங்க, கீழே இருந்து மசாலாவை எடுத்து மேல போடுங்க. அப்படிதான் நம்ம சர்வ் பண்ணணும். அவ்வளோதாங்க, சூப்பரான பிரியாணி நமக்கு ரெடி ஆயாச்சு. இதே அளவுகளோட செய்யுங்க. உங்க வீட்டுல எல்லாருமே இது சூப்பரா இருக்குன்னு பாராட்டுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோல நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.